இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எது கூடாத காரியம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 6 வசனம் 6. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். If they shall fall away, to renew them again unto repentance, seeing they crucified to themselves the Son of God afresh, and put him to an open shame. Hebrews chapter 6 verse 6. என கண்மானவர்களே, இந்த இடத்துல இந்த நிருபத்தை எழுதினவர் தெளிவாக எழுதுகிறார். அதாவது மறுதலித்து போனவர்கள், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து போறவங்க அவரை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறாங்க. சோ மறுபடியும் அவங்க மனம் மாறி உயிர்ப்பிக்கப்படுறது கூடவே கூடாத காரியம் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக தேவனோடு கூட நடக்கிற நாம் எது கூடாத காரியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, என்னன்னா நாய் வாழை கூட நிமித்திரலாம் அப்படின்னு அந்த பழமொழி நிறைய பேர் சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நாய் வாழை யாராலையும் நிமித்த முடியாது. இன்கேஸ் நாய் வாழை கூட நிமித்திரலாம், ஆனா சிலருடைய குணத்தை மாத்தவே முடியாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த காரியத்தை தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணுவோம். இங்க அந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் இந்த நிருபத்தினுடைய ஆசிரியர் தெளிவாக எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சுட்டு போனாங்களோ அப்படின்னு தெளிவா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாரு. அவங்க என்ன பண்றாங்களா, அவரை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறாங்க. சோ அவங்க மறுபடியும் மனம் மாறி வர்றது கூடாத காரியம் அப்படின்னு நமக்கு தெளிவாக எழுதுகிறார். யாரெல்லாம் அவங்கள மறுதலிக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ இயேசு கிறிஸ்துவை பிடிக்காதவர்கள், இயேசுவின் அன்பை ருசித்து பாராதவர்கள் அப்படி கிடையாது. மாறாக வசனம் 4ல இருந்து வாசித்தா தெரியும், யாரெல்லாம் அவருடைய அன்பை ருசிச்சாங்களோ, பரம ஈவை அறிஞ்சிருக்காங்களோ, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்களோ, இன்னும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்களோ, இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? தேவனை மறுதலிக்கிறார்கள். கிறிஸ்துவை தங்களுடைய செய்கைகளினாலே மறுதலிக்கிறார்கள். நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம், இந்த குரூப் யாரு அப்படின்னா, இன்னைக்கு பாவம் செஞ்சு தேவனை விட்டு விலகி நிக்கிறவங்களா கிடையாது. பாவம் செய்கிறவர்கள் தங்களுடைய இயலாமையினால பாவம் செய்யறாங்க. அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. தேவன் அவங்கள இரத்தத்தால கழுவி மீட்டெடுத்து விடுவார். மாறாக தேவனை, வேத வசனத்தை புரட்டி பேசி அவரை மறுதலித்து உலகத்தின் காரியத்துக்கு இன்னைக்கு அநேகர் திரும்பி இருக்கிறார்களே, அவங்களத்தான் சொல்றாரு மறுபடியும் உயிர்ப்பிப்பது கூடாத காரியம். என கண்மானவர்களே, இந்த இடத்துல தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, இந்த குரூப்புக்கு வசனம் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் தெரியும், அவருடைய அனுபவம் இருக்கும், சாட்சி இருக்கும், அவங்களுக்குள்ள அநேக காரியங்கள் இருக்கும். ஆனாலும் கடைசியா உலகமானது எல்லாவற்றையும் விடையும் மேலானிக்கும். இயேசு கிறிஸ்துவை விடையும் இந்த உலகமும் உலகத்தை சார்ந்த ஆசீர்வாதங்களும் பெருசா தெரியும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டுவர்ட்ஸ் உலகத்தை நோக்கி திரும்பிடுறாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும், தூங்குறவனை எழுப்பிடலாம். சோ பாவம் செய்யறவனை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? இதுதான் இங்க இவர் வச்சிருக்கிற ஒரு காரியம். நம்ம நினைக்கலாம், எப்படி பிரதர் ஆவியானவரோட கூட நடந்து அவருடைய ஊழியத்தை செய்யற நாம எப்படி உலகத்தின் பக்கம் திரும்ப முடியும்? அது சாத்தியமே கிடையாது. ஆவியானவர் நம்மளை பாதுகாத்து கொள்வார் அப்படின்னு இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்திலையும் சரி, பிலமோனுக்கு எழுதின நிருபத்திலையும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நானும் என்னோடு கூட இருக்கிற தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறோம் அப்படின்னு. ஆனால் 2 தீமோத்தேயுல பார்க்கிறோம் 4வது அதிகாரத்துல அதே தேமாவை குறித்து இந்த பவுல் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்ததினால் என்னை விட்டு தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போயிட்டான் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, ஊழியம் செய்த தேமாதான், பவுலோட சிறையில இருந்த தேமாதான், கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை பெற்ற தேமாதான் எப்போ உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சானோ, எப்போ அதில் இருக்கிற ஆசைகளை நோக்கி அவனது மனம் சென்றதோ,
அப்போ கிறிஸ்துவை விட்டு பிரிந்து சென்று விட்டான். கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனா தான் இருந்திருப்பான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இதை போல அநேகர் நினைக்கலாம், எனக்கு வசனம் தெரியும், ஆவியானவர் தெரியும், நான் இதை பண்ணிருக்கேன், அதை பண்ணிருக்கேன், என் வார்த்தையில இருக்கு வல்லமை, நான் சொல்லுகிற அநேக காரியங்கள் நடக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எப்போது உலகத்தையும் உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் நோக்கி நம்ம பார்வை போகுதோ அப்போ நினைச்சுக்கிற வேண்டியதான், இங்க இந்த காரியம் நமக்காகத்தான் எழுதப்பட்டுள்ளது. அவர் தெளிவா சொல்றாரு, மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது முடியாத காரியம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருந்தாலும் சரி, தேவனுக்காக எதை செய்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த குரூப்போட வேதத்தை புரட்டுகிற மாய்மாலமான குரூப் கூட சேர்ந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒருவேளை நாம இந்த மாதிரியாக வேதத்தை புரட்டுகிறவர்களாய் மாறி போனால் நம்மை உயிர்ப்பிப்பது கூடாத காரியம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது விலை மதிப்பில்லாத பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீர் தகப்பனே. அப்பா, எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் உமது அன்பை நாங்கள் மறந்து போகக்கூடாது. உம்மை மறுதலிக்கிறவர்களாய் இந்த உலகத்தின் பக்கம் நாங்கள் திரும்பாமல் இருக்க, இந்த உலகத்தை உமக்கும் மேலாய் நாங்கள் நேசிக்காமல் இருக்க, ஆவியானவரே, நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.